எங்களுக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை தந்திருக்கிறார். நாங்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள். இந்த பாக்கியத்தை அல்லாஹ்வும் ரசூலும் என்னுடைய ஊருக்கு தந்த ஒரு பெரும் பாக்கியம். கண்ணியமான தாய்மார்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பயான் நடந்து கொண்டிருக்கின்ற போது உங்களுடைய பிள்ளைகளுடைய சத்தங்களை நீங்கள் அமர்த்தி கொண்டு, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமாக இருந்தால் அந்த பிள்ளைகளை கொஞ்சம் தள்ளி எடுத்துட்டு போய் அதனுடைய சிக்கல்களை முடிச்சிட்டு மீண்டும் பயானுக்கு வந்து உட்காருமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹு தஆலா எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு தந்த பெரும் ரஹ்மத். இந்த ரஹ்மத் எப்போதும் எங்களோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கி. மரணம் அடைந்தால் கபரிலே ஒமன் நபியுக்க என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு பதில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை காட்டப்படும் எங்களுக்கு. அந்த காட்டப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இவர்தான் எங்களுடைய தூதர் என்று அந்த ஒரு மதிப்பினை ஒப்பினை செய்வதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆரம்பம் இருந்து முடிவு வரைக்கும் எங்களால் ஹதீஸ்களை வல்லுநர்கள் அழகாக எழுதி தந்திருக்கிறார். சகோதரர்களே, பெரியார்களே, நபியுடைய ஆரம்பம், நபியுடைய முடிவு மவுத் வரைக்கும், நபியுடைய வாழ்க்கை வரலாறு, நபியுடைய தோற்றம், இது எல்லாம் எங்களுக்கு விளங்க வேண்டிய ஒரு அம்சப்பாடு. எங்களுக்கு கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹுடைய ஹிஸ்டரியை, நபியுடைய வரலாற்றை நாங்கள் எல்லாரும் படிப்பது ஒரு வாஜிப். ஏனென்றா எங்கட வாப்பா அம்மாட ஹிஸ்டரியை நாங்க எப்படி விளங்கி இருக்கிறோமோ, எங்கட வாப்பாவை பத்திய சரியான ஷெட்யூலை யாருக்கு நாங்க வழங்குறோமோ, எங்கட வாப்பாட ஷெட்யூலை பத்தி யாருக்கு தெளிவாக சொல்றோமோ, அதே போல எங்களுடைய வாப்பாவை விடவும், தாயை விடவும், தந்தையை விடவும், உறவுகளை விடவும், ஊரார்களை விடவும், உலக மக்களை விடவும் இந்த உலகத்திலே மிகவும் சிறப்பான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹிஸ்டரியை, அந்த வரலாறை படிப்பது என்பது அல்லாஹ் எங்களுக்கு தந்த பெரிய ஒரு பாக்கியம். இதுதான் ரபியுல் அவ்வலுடைய மாதம். இந்த மாதத்துல அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி நாங்க சின்ன பிள்ளைகள் தொடக்கம் பெரியவர் வரை நாங்க விளங்கப்படுத்தணும், அதிகம் ஸலவாத்து சொல்லணும். அடுத்தது என்னென்றா சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய 12 உலமாக்களுக்கும் 12 வகையான தலைப்புகள் தரப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்தந்த தலைப்பிலே பேசுவார்கள். மாஷா அல்லாஹ். உங்கள் மத்தியிலே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை என்கின்ற 1, 2, 3 என்றெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற உலமாக்களுக்கு எனக்கு பிரித்து தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சு இரண்டாவது பிரித்து தரப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிரிப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில பாடல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதாவது மஸஹா, ரசூலுல்லாஹுடைய புன்னகை, நபியுடைய ஜோக் சம்பந்தப்பட்டதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று நபியுடைய தூக்கம். இந்த 4 தலைப்பும் தான் என்னுடைய இந்த தலைப்புக்குள் அடங்குகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா சிறந்ததை கேட்டு சிறந்ததை அமல் செய்து ரசூலுல்லாஹுடைய நாளை கியாமத் நாளையிலே எங்கள் எல்லோருக்கும் நபியுடைய ஷஃபாஅத் வழங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சு சம்பந்தமானது ஆரம்ப கட்டத்திலே போய் கொண்டிருக்கும். இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதஹத்தது பில் இக்திசார் வகான அக்ஸரு கலாமுஹு யக்ரஉ மினல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சு சுருக்கமாக இருக்கு. ஒரு ரத்தின சுருக்கமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சு வகான அக்ஸரு கலாமுஹு, அதிகமாக ரசூலுல்லாஹ் பேசுறது எதுலண்டா இக்ரஉல் குர்ஆன், இக்ரஉ மினல் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து வார விடயத்தை தான் ரசூலுல்லாஹ் அதிகம் பேசுவார்கள் மக்கள். அதனால
நபியுடைய ஒவ்வொரு பேச்சும் நாங்க நினைக்கிறோம் ரசூலுல்லாஹ் சும்மா பேசல. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல கூறுகிறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹய்யுன் யூஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியில தண்ட அபிப்பிராயம் படி தன்னுடைய சொல்ல தான் நினைத்த மாதிரி ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. இன்ஹுவ ரசூலுல்லாஹ்வுடைய பேச்செல்லாம் வஹய்யூஹா, அல்லாஹ்வுடைய வஹ்யத்தான் இருக்கு. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய மிக முக்கியமான பேச்சு. நபி அவங்க ஏதாவது வஹி இல்லாம பேசினா மக்கள் மத்தியில சொல்லுவாங்க, இது என்னுடைய கருத்து என்பதை ரசூலுல்லாஹ் திட்டத் தெளிவாக சொல்லுவாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்ததாக கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தகல்லம, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள், கான கலாமுஹு முக்தஸிரன் வாகியா, நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சு சுருக்கமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். அநேகமானவங்க ஒரு விஷயத்தை சொல்ல போகக்கல சுத்தி வளைச்சு பேசுவாங்க, கடைசியில சப்ஜெக்டுக்கு வருவாங்க கொஞ்சம் கூட பேசினத்துல பிரயோஜனம் இல்லாம வந்து குயிக்கா அந்த சுருக்கத்தை முடிஞ்சிட்டு போய்த்துருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக பேசுவாங்க, சுருக்கமாக பேசுவாங்க. இதுதான் இந்த காலகட்டத்துக்கு தேவையானது. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் பேசினா அலுப்படிக்க மாட்டான். நாங்க சில பயான்ல குந்திட்டோம்டா, எப்ப முடிப்பாரோ, இன்னமா முடிப்பாரோ, இன்ன கஸ்டமருக்கு நோயாளி இருக்காங்க, சபையில வயதாளிகள் இருக்கிறாங்க, இதெல்லாம் நினைக்காம சிலவங்களோட பேச்சு பேசிக்கிட்டே இருக்கு. மாஷா அல்லாஹ், இங்கு பேசப்படுகின்றது இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட நேரம் தரப்பட்டிருக்கிற அந்த நேரத்துக்கு அங்கால போக மாட்டா இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, எப்பயும் பேச்சில சுருக்கம் இருக்கணும், அந்த பேச்சு திட்டத்தெளிவாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சில அதிகம் தக்வாவை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்லுவாங்க. தக்வான்னா இறையச்சம். நபியுடைய பேச்சில இறையச்சம் அதிகமாக இருக்கு. அதனாலதான் அதிகமானவங்க இஸ்லாத்துக்கு வந்த பாக்கியம் கிடைக்கும். சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேச்சை பற்றி சொல்லப்படுகிறது, வஅலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇலத்தன் பலீகத்தன் வஜலத் மின்ஹல் குலூப். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇலாண்டா மக்கள் மத்தியில ரசூலுல்லாஹ் பேசினாங்கண்டா அந்த உபதேசம்னு சொல்ற. மௌஇலாண்டா மௌஇலத்துல் ஹஸனாண்டா அழகான உபதேசத்துக்கு சொல்ற. இந்த உபதேசத்தை ரசூலுல்லாஹ் செய்ய தொடங்கினா வஜலத் மின்ஹல் குலூப், சஹாபாக்கள் உள்ளம் நடுநடுங்கும். அப்படி அதிகமா பேச மாட்டாங்க, கொஞ்சம் தான் பேசுவாங்க. பேசினா சஹாபாக்களுடைய அந்த உள்ளம் வஜலத் குலூபுகும், உள்ளம் சஹாபாக்கள்ல நடுநடுங்கும். ரசூலுல்லாஹ்வோட பேச்சு அப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி வஜலத் குலூபுகும், அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇலத்தன் வஅமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇலத்தன் பலீகத்தன் வஜலத் மின்ஹல் குலூப் வதரஃபத் மின்ஹல் உயூன். நபி அவங்க பேசினா ரசூலுல்லாஹ்வோட பேச்சில சஹாபாக்கள் கொஞ்சம் நேத்தையால அப்படி கண்ணால தண்ணி ஓடிக்கிறீங்க. அதுதான் தக்வாவுடைய பேச்சு. ஆழமாக சஹாபாக்கள் கேட்பாங்க. எந்த அளவுண்டா ரசூலுல்லாஹ்வோட பேச்சு சஹாபாக்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் எதை செஞ்சாலும் சஹாபாக்களுக்கு விளங்க மாட்டான். உதாரணத்துக்கு சொல்ல போனா எங்களோட தொழுகையை போல், நாங்க தொழுகையில தக்பீரை கட்டினா அந்த தொழுகையில தக்பீரை கட்டி சிரிக்கிற, பேசுற, கதைக்கிற, சுரன்ற, அங்குமிங்கும் பார்க்கறதுல ஹராம். அதத்தான் சொல்ற தக்பீரத்து தஹரீம், ஆரம்ப தக்பீர். அந்த தக்பீருக்கு பின்னால இது எதுவும் செய்யலாம். ஆனா ரசூலுல்லாஹ்வோட சஹாபாக்கள் தொழுகையில நிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அந்த பேச்சு ரசூலுல்லாஹ்வோட அவதானிப்பாங்க. அப்படித்தான் அந்த பேச்சு இருக்கு. கண்ணியமானவர்களே, பெரியார்களே, எந்த அளவு என்றா ரசூலுல்லாஹ் பேசினா கண்ணால தண்ணி ஓடும். நபி அவங்க என்னத்தை பேசுறாங்க, எப்ப முடிப்பாங்கிற ஆவலோடு இருப்பாங்க சஹாபாக்கள். நபியுடைய பேச்சில
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவை பத்தி அதிகம் பேசுவாங்க. அதே மாதிரி நபி அவங்க அதிகம் சொல்லுவாங்க, உங்களுடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் அமீராக நியமிக்கப்பட்டா அவர் மூக்குடைந்தவராக இருந்தாலும் சரி, பார்ப்பதற்கு அசிங்கமானவராக இருந்தாலும் சரி, அவர் தலைவர் என்று சொன்னால், வாப்பான்னு சொன்னா படிக்க தெரியாத வாப்பா, எழுத தெரியாத வாப்பாவா இருந்தாலும், மகன் டாக்டராக இருந்தாலும், மகன் என்ஜினியராக இருந்தாலும் தந்தைக்கு கட்டுப்படணும் என்கின்றது போது. தலைமைத்துவத்துக்கு ரசூலுல்லாஹ் கட்டுப்பட சொன்னாங்க. அந்த பேச்சில வரும், ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சில, தக்வாவுடைய பேச்சில தந்தைமாருக்கு கட்டுப்பட சொல்லி வரும். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சு இருக்கு. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஸ்னுல் ஹுல்க், நபி அவங்களோட பேச்சில ஒரு அழகான தன்மை இருக்கு. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியுடைய அந்த வாழ்நாள்ல, நபியுடைய பேச்சில, நபியுடைய போக்குல ஏனையவர்களுக்கு ஹசனாத்துகள் இருக்கும், கண்ணியங்கள் இருக்கும், அது ஒரு அழகாக இருக்கும், ஒரு பார்ப்பதற்கு ஒரு புன்னகையாக இருக்கும் ரசூலுல்லாஹ். அந்த அளவு சஹாபாக்கள் அதனை பின்பற்றுவாங்க. லையனுல் ஜானிப், மென்மையான குரல்ல ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. முக்கியம், அடிச்சு பேசி பெரும் பேச்சாளர்கள் மாதிரி ஒசத்து பேச்சு அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. நபி அவங்க பேசினா பாமரருக்கும் விளங்கும், இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுக்கும் அது விளங்கும். அப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு இருக்கு. சிலவங்க பேசுவாங்க பேச்சில, நான் ஒரு இதுக்காக வேண்டி சொல்லல, பேச்சில அநேகமா சிங்களத்தை போடுவாங்க, இங்கிலீஷ போடுவாங்க, பல இதையும் போடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுகின்ற போது இந்த மஜ்மாவுல சிங்களம் தெரியாதவங்க இருப்பாங்க, இங்கிலீஷ் தெரியாதவங்க இருப்பாங்க. நம்முடைய தொனி, நம்முடைய பேச்சு வளமை தமிழ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அரபு. நபி அவங்க பேசினா அந்த பாசையால பேசுவாங்க, அந்த பாசை எல்லாருக்கும் புரியிற உண்டாக இருக்கும். இதுதான் ரசூலுல்லாஹுடைய மென்மையான குரல்ல தான் ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. எல்லாருக்கும் பிடிக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு, இஸ்லாமானவருக்கும் பிடிக்கும், இஸ்லாம் அல்லாத சகோதரருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு பிடிக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூறுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யஜ்லிசு மஅ அஸ்ஹாபிஹி, நபி அவங்க தன்னுடைய தோழர்களோடு உட்கார்ந்து இருக்கக்கல, பிலையினி ஹுஸ்னுல் ஹுல்க், நபி அவங்களோட பேச்சு எப்படி இருக்குமெண்டா கிட்ட இருக்கிற சஹாபியோட அதுக்கேத்த மாதிரி ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. கொஞ்சம் தள்ளி இருந்தா மூணாம் நபருக்கு டிஸ்டர்ப் இல்லாம ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. மாஷா அல்லாஹ். சிலவங்களோட பேச்சை பார்த்தா கடினமாக இருக்கும். மஜ்மாவுல எல்லாரும் சடார்னு திரும்பி பார்ப்பாங்க அவரை, அப்படி சத்தமோடு பேசுவாரு. அவரை பார்த்தா ஏதோ ஒரு ஊர்ல ஒரு முக்கியமான நபராக இருப்பார். அவரோட பேச்சை கண்ட உடனே மற்றவர்களுக்கு வியாதித்து பேச இல்லாம இருக்கு. அவர் எப்படி எதிர்க்கிற, அவர் எப்படி பேசுறங்கிறதா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இருக்கிறவற்ற கிட்ட இருக்கிற மாதிரி பேசுவாங்க, இரண்டாவது இருக்கிறவங்க இரண்டாவது இருக்கிற மாதிரி பேசுவாங்க, மூணாவது இருக்கிற நபரை ரசூலுல்லாஹ் அழைத்து அழகாக பேசுவாங்க. ரசூலுல்லாஹ் இன்னொருத்தருக்கு ரசூலுல்லாஹ்வோட பேசி டிஸ்டர்ப் ஆகி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, லா யர்ஃபஉ ஸௌத்தஹு ஃபில் மஜ்லிஸி இல்லா ஃபிஸ் ஸலா, நபி அவங்க இப்படி மஜ்மாவுல இருக்கக்கல ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு சத்தமா இருக்க மாட்டா. எப்படி மஜ்மா இருக்குதோ அந்த மஜ்மாக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹுத்பாவுடைய பேச்சும் அப்படித்தான். மக்கள் எந்த அளவு இருப்பாங்களோ அதே அளவுதான் ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. நபி அவங்க சத்தம் போடுறா, அந்த குழு கொஞ்சம் கூட்டமா இருந்தா ரசூலுல்லாஹ் சத்தம் போட்டு பேசுவாங்க. குழு குறைச்சி இருக்கும் என்று சொன்னா நபி அவங்க அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் எப்ப சத்தம் போடுவாங்கண்டா இல்லா ஃபிஸ் ஸலா, தொழுகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு ஓதுவாங்க. ஏனண்டா தொழுகையில எல்லாரும் ஒன்று கூடுற இடம். மாஷா அல்லாஹ், சஹாபாக்கள் பாங்கு சொன்ன உடனே பள்ளிக்கு வந்துருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு தொழுகையில அது குர்ஆனுடைய, நாம ஆரம்பத்தில் எடுக்கல சொன்னோம், ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு குர்ஆனத்தை இருக்கு. நபி அவங்க குர்ஆனை ஓதக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய கலாம் மிக சிறப்பாக இருக்கும். சகோதரர்களே, நரகத்துடைய வசனம் பறக்கல, அல்லாஹ்வுடைய தூதர் அழுவாங்க. ஒரு தேமி ஒரு சிறிய பிள்ளை தேமுறமாய் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையில நபி அவங்க அந்த பேச்சில அந்த கிராத்துல நபி அவங்க அழுவாங்க.
சுரக்கத்துடைய வசனம் ரசூலுல்லாஹ்க்கு வரக்கல நபி அவங்க கொஞ்சம் ஸ்பீடாக அழகாக ஓதுவாங்க. சஹாபாக்களுக்கு தெரியும் இது சுரக்கத்துடைய வசனம், இது நரகத்துடைய வசனம், இது எச்சரிக்கக்கூடிய வசனம், இது தண்டனைக்குரிய வசனம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தொழுகையில மிக சிறப்பாக ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. அப்ப அதிகமாக ரசூலுல்லாஹ் தொழுகை, நபியுடைய வாழ்க்கையில அதிகம் தொழுகைதான், நபி அவங்க பேசுற அதிகம் ரப்போட தான் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. இன்னும் சொல்லப்படுகிறது வகால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவங்க எப்படி இருந்தாங்கண்டா யதுஉ இலல் கைர் வ யஅமுரு பில் மஅரூஃப் வ யன்ஹா அனில் முன்கர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி மக்களை அழைப்பாங்கண்டா கைர் நலவின் பக்கம் ரசூலுல்லாஹ் அதிகமாக மக்களை அழைப்பாங்க, நலவின் பக்கம் அழைப்பாங்க ரசூலுல்லாஹ், நல்லதின் பக்கம் ரசூலுல்லாஹ் அழைக்கிற வீதம் கூட. அதே மாதிரி வ யஅமுரு பில் மஅரூஃப் நபி அவங்க நல்ல விஷயத்தை மக்களுக்கும் மனைவிக்கும் அண்டை வீட்டாருக்கும் எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் நல்ல விஷயத்தை பேசுவாங்க, ஏவுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ யன்ஹா அனில் முன்கர் யாராவது ஒருத்தர் அசிங்கமான காரியத்தை செஞ்சா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போடவே மாட்டாங்க. எங்களுக்கு தெரியும் ஒரு ஜினாக்கார பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து இன்னி ஸனைத்து யா ரசூலல்லாஹ் நான் ஜினாக்கார் என்ற உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜினாக்காரி பள்ளிக்கு வரப்பட அங்கால போ, ஜினாக்காரிக்கு அந்த இடம் நீ இந்த ஊர்ல முழிக்கப்படாது, இந்த ஏரியாவுல முழிக்கப்படாது ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. ஜினாக்காரி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட இன்னி ஸனைத்து என்று பேசின உடனே ரசூலுல்லாஹ்வோட கலாம் எப்படி போனுச்சுண்டா நபி அவங்க சொன்னாங்க அந்த பெண்ணுக்கு சோமில்லையா. சுபஹானல்லாஹ், எப்படி ரசூலுல்லாஹ் அந்த சிந்தனையில வந்து பேச்சு, அந்த பெண்ணுக்கு சோம் இல்லாம பேசுறாங்களா, அந்த பிள்ளை அந்த பெண் ஆக்டிவிட்டி இல்லாம வராங்களான்னு கேட்டுட்டு நபி அவங்க ஒரு சின்ன ஒரு குழுவை போட்டாங்க, அந்த பெண்மணியை விசாரிங்க. விசாரிச்சுட்டு சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் அந்த பெண் உண்மைதான், சுருக்கமாக சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண் திருமணம் முடிச்ச இருந்ததால அந்த பெண்ணுக்கு கல்லறி கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுகிட்ட சொன்னாங்க வயிற்றில் இருக்கிற குழந்தை பாவம் செய்யல, குழந்தையை பெற்றெடுத்துட்டு நீ வா உனக்கு தண்டனை இருக்கு. அந்த பெண்மணி பிள்ளையை பெற்றுட்டு ஓடி வந்தா ரசூலுல்லாஹ்வுடைய அடுத்த கலாம் என்ன சொல்லுதுன்னா பேச்சு, கலாம்ங்கிற பேச்சு. நபி அவங்க அந்த பெண்ணை பார்த்து அடுத்த பேச்சு பேசினாங்க என்னண்டா 2 வருஷம் ஹவுலைன் இகாமிலைன் அல் குர்ஆன் சொல்லுது 2 வருஷம் பாலை ஊட்டிட்டு வா. எப்படி ரசூலுல்லாஹ்வோட பேச்சு, திட்ட தெளிவாக தப்பு செஞ்ச பெண். இந்த பெண்ணை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னது எப்படி அழகாக பேசிருக்காங்க. சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அந்த பெண் பிள்ளையை பெற்றெடுத்ததுக்கு சமூகத்தில் வந்த பெண்ணை 2 வருஷம் பாலை ஊட்டிட்டு வா. பாலை ஊட்டிட்டு வந்ததுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பிள்ளையை பொறுப்படுத்தது தண்டனை கொடுத்தாங்க. கொடுக்கறதுக்கு ரசூலுல்லாஹ் ஸ்டார்ட் ஆகி தண்டனை கொடுத்தாங்க. தண்டனை கொடுத்த உடனே அந்த பெண்ணுக்கு கல்லடிய பட்டுச்சு. ஒரு சஹாபி வந்து அந்த இடத்துல சொன்னார் யா ரசூலல்லாஹ் அந்த பெண்மணி ஓட இருக்கக்கல நான் கல்லறி பட்டு அந்த பெண் கத்திக்கிட்டு ஓடினா நான் அப்படியே பாஞ்சு பிடிச்சி அந்த பெண்ணை பிடிச்சிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து பேசினாங்க அந்த பெண் அப்படி ஓட விட்டு வைக்கலாமே. சுப்ஹானல்லாஹ். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய மிருதுவான பேச்சு தான். தண்டனை தெரியும், அந்த தண்டனை பெண் பெற்றுக்கு ஓடக்கல இறுக்கி பிடிச்சிங்க என்று சொல்றீங்க, அதை உற்றிக்கலாமப்பா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு. நல்லதை இப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஏவுவாங்க, கெட்டதா இப்படித்தான் தடுப்பாங்க ரசூலுல்லாஹ். இன்னும் ஒரு சம்பவம், பள்ளிவாசல்ல சிறுநீர் கழிச்சாரு இஸ்லாம் அல்லாத ஒரு காட்டரன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு அந்த மனிதருக்கு சிறுநீர் கழிச்ச உடனே சஹாபாக்கள் வியந்து போய் பார்த்த பார்வையில் அந்த மனுஷன் பயந்து வைத்தார். இஸ்லாம் அல்லாதவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, நீங்க அப்படியே இருங்க, நீங்க சூக்குந்துறீங்க அப்படி குந்துங்க. அதனாலதான் பிள்ளைகள் சூக்குந்தக்களை திடீர்னு ஏசப்படாது, அப்படி திடீர்னு அதை அட்டாக் ஆகி அது வேற வருத்தத்தை கொண்டாரு.
அல்லாஹ்வுடைய தூதர் 1400 வருடங்களுக்கு முன்னால இதுக்குரிய மருத்துவத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படியே விடுங்கன்னாங்க, விட்டாங்க. சிறுநீர் கழிச்ச உடனே நபியாவங்க அவற்றை கேட்டாங்க. கலாம் ரசூலுல்லாஹ்வோட பேச்சு தெளிவான பேச்சு. அதுல தல்வா ஒரு வாளி தண்ணியை கொண்டு அந்த இடத்துல ஊத்துவீங்களா கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஊத்துவீங்களா? அந்த மனிதன் சொன்னார் ஆம் என்று சொல்லிட்டு கொண்டு ஊத்திட்டு தண்ணியை ஒரு துவா செஞ்சார் ரசூலுல்லாஹ். அல்லாஹும்ம இர்ஹம் முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அபதா. யா அல்லாஹ், என்ன யாரு இந்த சிறுநீர் கழிக்க கஷ்டம் இல்லாம விட்டாரோ அவருக்கு ரஹ்மத் செய். யாரு என்ன பார்த்து கடும் பார்வை பார்த்தாங்களோ, ஏச தொடங்கினாங்களோ, இவங்களுக்கு ரஹ்மத் செஞ்சிடாது. அப்ப ரசூலுல்லாஹ்வோட கலாம் இன்னொரு மனிதனுக்கு இஸ்லாத்தை கொடுத்துச்சு. இப்ப மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, உங்களுக்கு யாராவது ஏதாவது செஞ்சா ஆடா பூடாண்டு ஏசப்படாது. வாப்பவும் அப்படித்தான், வாப்பாடா வாப்பவும் அப்படித்தான். ஹிஸ்டரியை கலப்பப்படாது. தப்பு செஞ்சவரிட தோல்ல கைய போட இஸ்லாம் சொல்லுகிறது. மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, உங்களால 7 மண்டா கையால தடுக்க பாருங்க, 7 அளவா வாயால செல்ல பாருங்க, அதுக்கு மேலளவா ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி, நாவால தடுக்க பாருங்க, அதுக்கு மேலாட்டி ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி வதாலிக அல்லாஃபுல் ஈமான், ஈமான்ல அத நீங்க அப்படியோ வெறுக்கு சொல்லலான்னு நீங்க நின்றுங்க, அதை பப்ளிசிட்டி பண்ணாதங்க, அங்கேயும் இங்கேயும் பரப்பாதங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தது கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யக்துரு கலாமுஹு இல்லா பிதிக்ரில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் பேச மாட்டாங்க. பேசுறதாக இருந்தா இல்லா பிதிக்ரில்லாஹ், அதிகம் ரசூலுல்லாஹ் நாவால திக்ர் செய்வாங்க. அந்த பழக்கத்தை கொண்டாடணும். இந்த மஜ்மாட நோக்கம், இந்த 12 நாளுடைய நோக்கம் என்னண்டா, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வரலாறு பேசப்பட்டுட்டு அதை எங்கட வாழ்க்கையில எடுத்து நடக்கிறதா பெரும் பாக்கியம். நிறைய பேர் திக்ர் காலமால திக்ர் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் பேச மாட்டாங்க. முதல் ஹதீஸ்ல பார்த்தோம், நபியவங்க தொழுகையில சத்தம் போட்டு பேசுவாங்கங்கறத பார்த்தா, அதாவது ஓதுறத பார்த்து பேசினோம். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா பிதிக்ரில்லாஹ், அதிகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர் செய்வாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ்வோட நாவுல அதிகம் வாரது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் அல் ஹக் வலவ் கான முர்ரன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கசப்பாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் உண்மையை தவிர வேற எதையும் பேச மாட்டாங்க. நபிக்கு சிறிய பிராயம் போனுச்சு, நான் பேசலாத அந்த தலைப்புக்குள்ள போகல. அல் அமீன் அஸ்ஸாதிக் என்ற ரசூலுல்லாஹ்க்கு ஏன் பட்டம் வந்தண்டா, சிறு பிள்ளையில இருந்து ரசூலுல்லாஹ் உண்மையாளராக வந்தாங்க. இப்ப இதுல வருகிறது அல் ஹக் வலவ் கான முர்ரன், கசப்பாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு காலமும் பொய் பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனுடைய வார்த்தை முதலாவது பொய்யாக இருந்தால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியும் பொய்யா தரிக்கும். வாதிக்க 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 பேச 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 முதல் பொய் வந்தா கடைசி எல்லாம் பொய்யா வரும். எங்களுக்கு தெரியும் ஒரு பொய் பேசுறாருண்டா, சத்தம் போடாம விட்டுட்டா அதுல மாஷா அல்லாஹ் கயிறு இருக்கும். ஒரு மனிதன் பேசினுடனே உண்மையை பேசுறான்னு சொன்னா அதுல சொர்க்கத்தின்பால் அவர் அழைக்கிறது இருக்கும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பொய் பேசுகிறார்களோ, பொய் என்பது அவருடைய உள்ளத்திலே மாசுபடுத்தக்கூடிய காரியங்களை செய்யும், அது நரகத்தின் பக்கம் சொல்லும், அந்த மனிதன் நரகத்துக்கு சென்றுவாரு. உண்மை என்பது அது தஸ்தீக், உண்மையை உரைத்து சொல்வது சிறப்பாக இருக்கும். உண்மையாளனுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பான், உண்மை நன்மையின் பக்கம் இருக்கும், அவன் சுவர்க்கம் பெற்றுவான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் பேச மாட்டாங்க, அறுத்தாலும் பொய் பேச மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் உண்மையைத்தான் ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. உண்மை பேசுறதால அல்லாஹ்வோட வெற்றி இருக்கு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அல் குர்ஆன்ல கூறுகிறான், நீங்கள் உண்மையாளர்களுக்கு வெற்றி இருக்கிறது, பொய் பேசுறவர்களுக்கு நிச்சயமாக அது எப்படியாவது தோற்றுத்தான் போகும். நன்மையின் பக்கம் சிலதை செய்யணும், தீமையின் பக்கம் நாங்க பேய்த்திடக்கூடாது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யதகல்லமு கதீரன், அதிகமாக ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. வகான கலாமுஹு தாயிமன், அடிக்கடி ரசூலுல்லாஹ்வோட பேச்சு எப்படி இருக்கும் என்றால் மஅனாஹு வாலிஅன், சொல் தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கொண்டு இருப்பாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்லிசு ஃபீ குஷூஇஹி, நபி அவங்க கவனமாக அமர்ந்து ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. வ யதகல்லமு பிகலீல், குறைவாகத்தான் நபி அவங்க பேசுவாங்க. மற்றவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போர் அடிக்கிற மாதிரி எப்பவும் பேச மாட்டாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹத்தஸ லா யஸீது அன் ثلاث அபுனாத்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகின்ற போது சொல்லாக ரசூலுல்லாஹ் பேசுவார். தட 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 தடன்னு ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. இந்த மழை பெய்கிற மாதிரி, தஹட்ல மழை பெய்கிற மாதிரி பிரயோசனம் இல்லாத பேச்சு ரசூலுல்லாஹ் பேச்சு இல்லை. துண்டு துண்டாக அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பேச்சில் இருக்கும். வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லையினன் ஃபீ ஹதீதிஹி பிஸய்யதன் ஃபீ கலாமிஹி. நபி அவங்க பேச்சில எளிமையையும் நபி அவங்க மென்மையையும் கைப்பிடிப்பாங்க என்பது சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஸ்னு கலாம் லையினன் ஃபீ முஆமலத்திஹி. நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆமலா கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரசூலுல்லாஹ் பேசக்கல சுப்ஹானல்லாஹ் உண்மையைத்தான் சொல்லி பேசுவாங்க ரசூல். நாம ஒரு ஆள்கிட்ட கடன் கேட்க போறோம்டா, ஹாஜி அவர் ஹஜ்ஜி செஞ்சிருக்க மாட்டாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜியார், சோமா இருக்கீங்களா, ஹாஜிய மோல் போடுவார். அதுக்கு அடுத்தது உங்களோட தொழில மாஷா அல்லாஹ் உங்களோட தொழில் பரக்கத்தான தொழில் கேள்விப்பட்ட ஐஸ் வச்சுக்கு வந்து கடைசா சைக்கோட்டு இறங்க வச்சு காசு கேட்பார், கடன் கேட்பார். அவர் ஒரு படிக்காத மனுஷரா இருப்பாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் சார், சோமா இருக்கீங்களா சார், அப்படி எல்லாம் வடிச்சு தவறி அது இதையெல்லாம் போட்டு பேசி அவரை ஜொப் இல்லாத அவருக்கு ஜொப்பா கொடுத்து கடைசா கடனை கேட்டுட்டாருண்டா அவரை நினைப்பாரு நம்மள சேர் போட்டும் கழிச்சிட்டாரு, நம்ம சேரும் இல்ல ஹாஜியாருன்னு போட்டுட்டாரு, இப்படி எல்லாம் பேசிட்டாரு, ஏதோ கடன் கேட்டுட்டார் 10,000 ஒரு 5,000 ரூபாய் கொடுப்போம் யோசிப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் கேட்கிறதாக இருந்தாலும் சரி, கடன் கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி, கடன் பெறதாக இருந்தாலும் சரி, முஆமலா விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சு ஒண்டத்தா இருக்கும் என்பதை ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதகல்லமு பில் ஹிக்மா வ மௌஇலத்தில் ஹஸனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுற போது அறிவு ரீதியாக பேசுவாங்க. எல்லா மக்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு அழகாக இருக்கும். வ மௌஇலத்தில் ஹஸனா பரக்கத்தான அறிவுரையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுவாங்க. நபியுடைய பேச்சு சகோதரர்களே பெரியார்களே, ரசூலுல்லாஹ் தேவண்டா பேசுவாங்க இல்லையா அவுலியஸ் சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க பேசுவாங்க, பேச்சு ரசூலுல்லாஹ்ட தெளிவாக இருக்கும், அழகாக இருக்கும், அதிகம் பேச மாட்டாங்க. பேச ஏழாண்டு சொன்னா நபி அவங்க அவுலியஸ் முத் வாய மூடிக்குவாங்க. யாராவது கூடுதலாக பேசினாலும் நபி அவங்க வாக்கி வாயை கொடுத்து ஒத்த மாட்டாங்க பேச்சுல. நபி அவங்க அப்படித்தான் ரசூலுல்லாஹ்ட பேச்சு இருக்கும். ஆகையால சுருக்கமாக டைமை கருதி ரசூலுல்லாஹ்ட பேச்சை நாம பார்த்திருக்கோம். அடுத்தது கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிரிப்பு சம்பந்தமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சில பாடல் கவிதை சம்பந்தமாகவும் நாங்க பேசலாம். அடுத்த பாடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யதுஹகு கதீரா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சிரிக்க மாட்டாங்க வாழ்நாள். சஹாபாக்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கண்டா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் யதுஹகு கதீரா யதுஹகு கலீலா, கொஞ்சமாக சிரிச்சுக்கங்க, வயபுகு கதீரா அதிகமாக அழுதுக்கங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்ற பழக்கம் இருக்குது குர்ஆனுடைய வசனம். சகோதரர்களே பெரியார்களே, நபி அவங்களும் ஏனண்டா சிலவங்க என்ன செய்வாங்கண்டா வாழ்க்கையில பேசுவாங்க, வாழ்நாள் இருக்க மாட்டாங்க. இந்த பேச்சில பரக்கத்து இல்லாம இருக்கு. அவர் பேசுற பேச்சு அவருடைய வாழ்க்கையில இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பேச்சும் அப்படித்தான், சிரிப்பும் அப்படித்தான், ஜோக்கும் அப்படித்தான். இப்ப சொல்லப்படுகிறது லா யதுஹகு கதீரா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக சிரிக்க மாட்டாங்க. வகான தபஸ்ஸுமுஹு கதீரா, அதிகமாக நபி அவங்க புன்சிரிப்பு சிரிப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய புன்சிரிப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? கடவாய் பல் கூட ரசூலுல்லாஹ்ட தெரிய மாட்டான். கடவாய் பல் தெரிய சிரிச்சா அந்த சிரிப்புக்கு பேரு கஹ்கஹா, வெடி சிரிப்பு. சிரிக்கிற சிரிப்புல மத்த மனிதன் வீட்டுல தெரியும் அவருடைய சிரிப்பு. பேச்சும் அப்படித்தான், கதைச்சா பக்கத்துல இருக்காது, டிஸ்டர்ப் ஆயிருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சிரிப்பு எப்படி இருக்கும்னா தபஸ்ஸும். நபி அவங்களோட பல்ல பத்தி பேசினாங்களா இல்லையான்னு இன்ஷா அல்லாஹ் தெரியாது, அது அந்த சப்ஜெக்ட் வரக்கல அந்த ஆளும் பேசுவாரு. ஆனா சிரிக்கல அதை நான் சொல்லி ஆகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல்லு அழகான பல்லு, இடவழியான பல்லாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கல அந்த முன் பல்லு அவ்வளவும் இலேசாக ரசூலுல்லாஹ்ட சிரிக்கக்கல நபி அவங்களோட தபஸ்ஸும், நபி அவங்க புன் சிரிப்பு சிரிப்ப லேசா பல்லு தெரியும். சகோதரர்களே பெரியார்களே, அது சதகா. எங்களோட வாழ்க்கையில சிலவங்களுக்கு கவலை வந்துடும். சலாம் சொன்னா அவர் என்ன செய்வாருண்டா வாய்க்குள்ள
சலாத்தை சொல்லிட்டு பேத்துறாரு, வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லிட்டு பேத்துறாரு. சகோதரர்களே பெரியார்களே, நபியுடைய பாடத்துல இந்த சிரிப்பிலையும் ரசூலுல்லாஹ்வோட கலாமிலையும் பேச்சிலையும் நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு விடயம் என்னன்னா, எப்படி ஒருத்தர் சலாம் சொல்றாரோ அப்படித்தான் பதில் சொல்லணும். அந்த சலாம் சொல்ற நிலைமைக்கேற்ற மாதிரி சொல்லணும். இந்த பள்ளிவாசலுக்கு இருந்து சத்தமோட அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லப்படாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். உத்தரவு இல்லாத அஸ்ஸலாமு அலைக்கும் சத்தம் முடிச்சுன்னா அதே சவுண்டுல வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். சிரிக்க கலையும் அப்படித்தான். சிலவங்க சிரிப்பாங்க, சிலவங்கள்ட்ட காசை கொடுத்து சிரிப்பை வாங்கும். காசை கொடுத்து சிரிப்பை வாங்க, அது சதக்காப்பா. சதக்காங்கிற நாங்க படிச்சிருக்கிறோம். ஒரு மாடு அறுத்து பங்கிட்டு கொடுக்கிற சதக்கா. அப்படியான நல்ல ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் புன்சிரிப்பு. இன்றிலிருந்து பழகிக்கங்க பெண்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களுடைய சகோதரர்களே. நீங்க மற்ற மக்களை கண்டா அது சிலவங்களுக்கு அது பழக்கம் என்று சொல்லுவாங்க. அந்த பழக்கத்தை நாங்க மாத்தணும். வாழ்க்கையில அதிகம் புன்சிரிப்பு வச்சிருங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். புன்சிரிப்பு ஒரு பெரும் சதக்கா. ரசூலுல்லாஹ்வுடைய அதிகமான சிரிப்பு புன்சிரிப்பாக இருக்கும். புன்சிரிப்பு சிரிக்கிறதால ஒரு வரக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயாணத்தில் போகின்ற போது, வாகனத்தில் ஏறுகின்ற போது சிரிப்பாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வோட வாகனத்துல ரசூலுல்லாஹ் ஏறக்கல யாரும் இல்லாட்டி நபியாவும் ஒரு புன்சிரிப்போடு சிரிச்சிட்டு ரசூலுல்லாஹ் ஏறுவாங்க. எந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இருந்து ஏறுறாங்களோ அந்த இடத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் புன்சிரிப்பு இருப்பாங்க. அது என்னண்டா, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுறாங்க. என்னண்டா, யாரும் இல்லாட்டியும் அந்த ஊரை ரசூலுல்லாஹ் நேசிப்பாங்க. அல்லாஹ் அக்பர். பிரயாணம் போன ரசூலுல்லாஹ் அந்த பிரயாணம் போன ஊர் இருக்குத்தானே, அந்த ஊரை பார்த்து ரசூலுல்லாஹ் ஒரு புன்சிரிப்பு சிரிப்பாங்க. ரசூலுல்லாஹ் வாகனத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் புன்சிரிப்பு சிரிப்பாங்க. சதக்கா வாகனம் அப்பா. ரசூலுல்லாஹ்வுடைய வாகனத்துடைய பேர் அந்த ஒட்டகம். சகோதரர்களே பெரியார்களே, கஸ்வாங்கிற ஒட்டகம். அந்த நாங்க பார்க்கலாம் யுத்தங்கள்ல கஸ்வத் தபூக், கஸ்வத் உஹத், கஸ்வத் ஹந்தக் என்று வருவதெண்டா ரசூலுல்லாஹ் எந்தெந்த யுத்தத்துல கலந்து கொண்டாங்களோ அந்த வாகனத்துல பேர் தான், அந்த ஒட்டகம் கலந்து கொண்ட எல்லாத்துக்கும் பேர் கஸ்வா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தை ரசூலுல்லாஹ்வோட வாகனத்தை பார்த்து ஒரு புன்சிரிப்பு சிரிப்பாங்க. ஊரை பார்த்து ரசூலுல்லாஹ் புன்சிரிப்பு சிரிப்பாங்க. எங்க வாழ்க்கையில அதை நாங்க பயன்படுத்திக் கொள்ளணும். ஒரு ஊருக்கு போனா அந்த ஊர்வாசியை நேசிக்கணும், அவரை பார்த்து புன்சிரிப்பு சிரிக்கணும், அந்த ஊரை பார்த்து சந்தோஷப்படணும். என்னடா சிரிக்கிறண்டா, அந்த ஊரை பார்த்து மோசமான ஊர்னு பேசிட்டு வந்துடப்படாது, சிரிக்கணும். இதான் நபி அவங்களுக்கு தாமுடைய விஷயத்துல பேசுவாங்க. புன்சிரிப்பு வரக்கல நான் சொல்றேன் என்னண்டா, சில தொட்டுக்கு தான் போகணும். நபி அவங்க சாப்பிட்டாங்களா, அந்த சாப்பாட்டை முடிச்சு துவா ஓதிட்டு அவருக்கு கை கொடுக்கல புன்சிரிப்பு சிரிப்பாங்க. நாங்க சாப்பிடு 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா போட்டு ஒரு வலிமாவை நடத்திருப்பாரு. அவர் உப்பு கூட போட சொல்லிப்பாரா, கோக்கிட்ட உப்பு கூட போடுவோம், திங்காம போகட்டும். சகோதரர்கள், ஏதோ ஒரு அடிப்படையில ஒரு சின்ன ஒரு வை மிஸ்டேக் ஏற்பட்டு கொஞ்சம் உப்பு கூடிக்கும், அது உரப்பு கூடிக்கும். நல்ல ஒரு சாப்பாட்டுக்கு வந்தோம், ஊட்ட பத்திய மத்தின்ட்டு இருந்திருக்கலாம். சகோதரர்களே பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறையும் கூற மாட்டாங்க. அந்த மனிதனை பார்த்து புன்சிரிப்பு ரசூலுல்லாஹ் சிரிப்பாங்க. இதையும் அழகா தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவிதையில உண்மையான கவிதையை மட்டும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் பொய்யை சொல்ல மாட்டாங்க. கண்ணியமானவர்களே பெரியார்களே, அதிலேயும் லபீத் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்துல ஷஅர், அந்த பாட்டு படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுல லபீதுடைய ஒரு கவிதையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. அது லபீதுடைய கவிதையில உண்மையான கவிதை. அதை ரசூலுல்லாஹ் பற்றி பிடித்துக் கொள்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலா லிகுல்லி ஷைஇன் மா ஹலல்லாஹுல் பாத்தில், நபி அவங்க சொல்லுவாங்க, இறைவனை தவிர அனைத்தும் பொய்யே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. சரிதானே? இந்த உலகம் பொய், இந்த உலகம் ஒரு வேடிக்கை. வலகும் ஜீனத்தன் லஹா, ஒரு அலங்காரம். நம்மட மனைவிமார் அலங்காரம், பிள்ளைகள் அலங்காரம், வீடு அலங்காரம், கூட்டாளி அலங்காரம், எல்லாம் அலங்காரம். எப்ப பொய்ன்னு தெரியுமா? கபருக்குள்ள கொண்டு வைக்க போகல இதெல்லாம் உலகத்தில பொய்ங்கிறது விளங்கும். அது வரைக்கும் விளங்க மாட்டேன்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பயே வழங்கப்படுத்திட்டாங்க, இறைவனை தவிர இது அனைத்தும் பொய்யே என்பதை நபி அவங்க இந்த கவிதைய அலா லிகுல்லி ஷைஇன் மா ஹலல்லாஹுல் பாத்தில்ங்கறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பரம்பரை என்பது குறைஷ் என்பதை பேசிட்டாங்க, மாஷா அல்லாஹ். ஆனா நபி அவங்க மார்க்கத்தை சொல்ல போகல சிலர்கள் என்ன செய்வாங்கன்னா, நபியை பத்தி சிலர்கள் ஒரு வித்தியாசமாக சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சின்னத்தால தான் அந்த மக்கத்து மண்ணிலிருந்து வெளியாக்கினாங்க, இல்லாட்டி ரசூலுல்லாஹ் மக்காவுல இருந்திருப்பாங்க. நபி அவங்க அந்த வார்த்தையை சொல்லக்க ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்லியிருப்பாங்க பயான்கள்ல, இதற்கு முன்னே போனவர்கள் சொல்லியிருப்பாங்க பொய்யன், குடி, அதாவது சாயிர், காஹின், குறிகாரர், அடுத்த சூனியம் செய்கிறவர்கள் நபிக்கு பட்டங்களை சுமத்துவாங்க. அந்த நேரம் நபி அவங்க வந்து சொன்ன உடனே நபி அவங்க சொன்னாங்க, அன நபியுன் லா கதிப். நபி அவங்க சொன்னாங்க, நான் ஒரு நபியாக இருக்கிறேன், லா கதிப், பொய் பேச மாட்டேன். அது அன இப்னு அப்துல் முத்தலிப், நான் யாருடைய மகன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வோட வாப்பாட பேரு அப்துல்லா. நபி அவங்க யார சொல்லுவாங்க தெரியுமா? அன இப்னு அப்துல் முத்தலிப், நான் முத்தலிபுடைய மகன் என்று வாப்பாட வாப்பாவை ரசூலுல்லாஹ் நேசிச்சு சொல்லுவாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இதிலிருந்து ஒரு முக்கியமான விடயத்தை சொல்றேன். மௌத்தானா, வாப்பாட வம்சத்துல மௌத்தானா, உம்மாட வம்சத்துல மௌத்தானா, வாப்பா யார கூட்டாளி பிடிச்சாங்களோ, வாப்பா உம்மா யார கூட்டாளி பிடிச்சாங்களோ, உம்மா எந்த நசபை நேசிச்சாங்களோ அந்த நசபை நாங்க நேசிக்கும். அதுல பெரிய ஒரு ஹைர் இருக்கு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுடைய பரம்பரை, நான் போய் பேச மாட்டேன். இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதுக்காக வேண்டி நபி அவங்க அந்த கொடி இந்த கொடி தூக்க மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவிதைக்கு ரசூலுல்லாஹ், பாட்டுக்கு ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் வழங்கினாங்க. அது எப்படியான பாட்டாக இருக்கும், எப்படியான கவிதையாக இருக்கும்? உண்மையானதாக இருக்கும், தெளிவானதாக இருக்கும், நல்லதாக இருக்கும். இதுக்கு தான் ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு போரில் ஒரு சஹாபிக்கு தனக்கு அதாவது அம்பு எய்தி பட்ட உடனே ஏலாம இருந்துட்டு அந்த சஹாபியை தூக்கிட்டு வராங்க. அவரை கையில ரத்தம் ஒழுதிட்டு வருது. அந்த சஹாபியை ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு அந்த சஹாபி சொன்னாரு, ஹல் அன்த இல்லா உஸீபு தமீத வஃபீ சபீலில்லாஹி மா லகீத, நீயே இரத்தம் சிந்திய விரலே அல்லவா? அந்த சஹாபி அவருடைய விரலை பார்த்து சொல்றாரு. ரசூலுல்லாஹ் நிக்காங்க, நீயே இரத்தம் சிந்திய விரல் அல்லவா, ஆனால் இது இறை பாதையில் நடந்தது அல்லவா? சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போனா கை வெட்டுப்பட்டா அந்த கையை தூக்கிட்டு இருக்க மாட்டாங்க, கை கீழே வச்சு அப்படி இழுத்தெறிஞ்சிட்டு யுத்தம் செய்வாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கத்தான் இந்த சஹாபி இந்த கவிதையை படிக்காரு. எப்படி என்ற சகோதரர்களே, பெரியார்களே, நீயே இரத்தம் சிந்திய விரல் அல்லவா, ஆனால் இது இறை தூதர் பாதையில் நடந்ததல்லவா என்று கவிதை வாசிச்சத்த நபி அவங்க அங்கீகாரமா பார்த்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் பின்வரக்கூடிய இமாம்கள் இத கட்டாயம் சொல்லணும். சிலவங்க இமாம்கள், சிலவங்க படிச்ச கவிதைகளை, பாட்டுக்களை சிலவங்க ஏசுவாங்க. புர்தாவுடைய கிதாப், அவருக்கு அந்த சஹாபிக்கு இமாம் பூசரி அவங்க ஏலாது, அவருக்கு சுகம் இல்லை, அவர் பார்த்தாரு, அவருக்கு வைத்தியம் செய்யப்படுகிறது, அந்த வைத்தியத்துக்கு மருந்துக்கு எந்த விதமான ஆன்சரும் இல்லை. கடைசியாக நினைச்சாரு, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆரம்பம் இருந்து முடிவு வரைக்கும் ஒரு புகழ் மாலையை பாடுவோம் தான் ஆரம்பிச்சாரு. அதுல வச்சுதான் அந்த தோர்மையில தான் இந்த பைத்துங்கிறது வந்துச்சு. ஆனா அந்த இமாமுனா பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பேசினது, படிச்சது மிக முக்கியமான பைத்துகள். அந்த பைத்தியல் கூட இப்ப கடைசி உலமாக்கள், அதாவது மதரசாவுடைய கடைசி வகுப்புல இமாம் பூஷருடைய அந்த கவிதையை போடுவாங்க. ஏனென்றா அந்த பாட்டா போடுவாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பூசரி இமாம் அவங்களுடைய கவிதை மிகவும் பாடல் மிக முக்கியம். அதனால இமாம் பூசரி இமாம் அவங்க தௌர் குகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிந்திருக்க போகக்கல அந்த பூந்தோடனே அந்த புறா முட்டையிட்டு இருந்தது. சிலந்தி அப்படியோ ரசூலுல்லாஹ் பூந்தோடனே சிலந்தி நபியை வச்சு அப்படியே வலையை பின்னிட்டு புறா முட்டையிட்டு இருந்தது. அது அழகான முறையில் சொல்றாரு. அந்த துண்டை மட்டும் கவிதைக்கு ரசூலுல்லாஹ் அங்கீகாரம்ங்கிறத சொல்லிட்டு நாம் போகலாம். மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம் லன்னுல் ஹமாம வ லன்னுல் அன்கபூத அலா கைரில் பரீஅதி லம் தம்சுஹ் வ லம் தஹிமி. புறாவும் சிலந்தியும் படைப்புகளில் சிறந்தவருக்கு அடைகாத்து வலை பின்னவில்லை என குறைஷிகள் எண்ணினர். இந்த பைத் இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா இது அனைத்தையும் பேசலாம் மாஷா அல்லாஹ். ஏனென்றா ரசூலுல்லாஹ் போன உடனேயே சிலந்தி ரசூலுல்லாஹ்க்கு இடத்தை கொடுத்து ரபி அவங்க பூந்த உடனேயே சிலந்தி வலையை பின்னிச்சு புறா முட்டையிட்டு இருந்துச்சு. போய் குறைஷிகள் பார்த்தாங்க, இதுக்குள்ள இவர் இருந்தா தூதர் இருந்தா வலை பிஞ்சிருக்கும், புறா பறந்திருக்கும், அதனால இருக்க மாட்டேன்னு திரும்பி வந்துட்டாங்க. அல்லாஹ்ட தூதரை எல்லாம் நேசிச்சுங்கிற அர்த்தம். அதே போன்று கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அடுத்த பாப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸஹா ரசூலுல்லாஹுடைய அதாவது ஜோக் சம்பந்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யம்ஸஹு மா அஸ்ஹாபிஹி வலா யகூலு இல்லா ஹக்கா. உண்மையை தவிர ரசூலுல்லாஹ் எதையும் ஜோக்காக பேச மாட்டாங்க. உண்மையைத்தான் ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. தொழுக நான் கேட்டெடுத்திருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ், அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்து கொள்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை தவிர பேச மாட்டாங்க. எந்த அளவுண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதனை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, கால லஹு யா தல் உத்னைன், ரெண்டு காதுடையவர் என்று பேசினாங்க. யாருக்கும் காது ரெண்டு இருந்தா கோபம் வருமா? ஒரு காதுடைய ஒன்று சின்ன தான் கோபம் வரும், மூக்குரைன்னு தான் கோபம் வரும். நபி அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. தெளிவாக அவர்கிட்ட இருக்கிறத வச்சுதான் ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. இத்னதை, இரண்டு காதுடைய மனிதரே வாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிடுவாங்க. அதே போல நபி அவங்க என்ன செய்வாங்கண்டா, ஒரு இந்த ஹதீஸ அறிவிக்கிறவருடைய தம்பியுடைய விடயத்தில் ஒரு சின்ன ஒரு குருவிய ஒரு 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 சின்ன புள்ள வச்சு இருந்துச்சு. அந்த குருவி கொஞ்சம் தூங்கின மாதிரி இருந்துச்சு, கைக்குள்ள வச்சு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கேட்டாங்க, யா அபா உமைர் மா ஃபஅல நுஐர், உமைரே உண்ட நுஐருக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. உடனே அந்த புள்ள ரசூலுல்லாஹ் பார்த்து சிரிச்சிச்சு. இதெல்லாம் அவர் வச்சிருக்கிறத வச்சு நபி அவங்க பேசுவாங்க. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட அழைக்கக்களை எப்படி அழைப்பாங்கண்டா, அப்துல்லாவுடைய மகன் என்று ரசூலுல்லாவை அதாவது நபி அவங்களோட பிள்ளைகள பேரை வச்சு ரசூலுல்லாஹ் அழைப்பாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க இப்படியான விடயத்தில் வச்சு நாங்க கொண்டாடலாம். யா அபல் காசிம் என்று அழைப்பாங்க ரசூலுல்லாஹ். காசிமுடைய மகன் அபுல் காசிம், நபியுடைய அந்த பரம்பரையை வச்சு ரசூலுல்லாஹ் அழைப்பாங்க. அதே மாதிரி யா அபுல் முத்தாலிப், முத்தாலிபுடைய மகனே வாங்கன்னு அழைப்பாங்க. அந்த காலத்தில் இருந்துச்சு. ரசூலுல்லாஹும் வாப்பாட பேரை வச்சு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி சகோதரன்மார பேரை வச்சு சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அழைப்பாங்க. அதே போன்று கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்மணி ஒருவர் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து ரசூலுல்லாஹ்ட்ட உதுல்லாஹ ஐயதுகுலில் ஜன்னah, யா ரசூலுல்லாஹ் நான் சொர்க்கம் போறதுக்கு துஆ செய்யுங்க. யாரு பெண் தெரியுமா? வயசான ஒரு பெண், மூதாட்டி வந்து ரபியாவை கிட்ட சொன்னா, யா ரசூலுல்லாஹ் நான் சொர்க்கம் போறதுக்கு எனக்கு துஆ செய்யுங்க. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா உம்மி ஃபுலான், உம்மாவே, இன்னல் ஜன்னத லா யதுகுலு அஜூஸ், சுவர்க்கத்துக்கு
நாங்க எங்கட பாசையில சொல்றேன்டா, கிழவிகள் கிழவன்கள் போகலாம், வயதானாக்கள் சுவர்க்கத்துக்கு போகலான்னுட்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த பெண்மணி பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் கிட்ட அழுகுறா. என்ன நான் வயதாளி தானே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னேன் யா ரசூலல்லாஹ் எனக்கு துஆ செய், எனக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு துஆ செய்யுங்கன்னு உடனே நபி அவங்க சொன்னாங்க வயதானவர்கள் சொர்க்கத்துக்கு போகலான்னு. அந்த பெண்மணி அழுவிக்கே இருக்கா. இருந்த உடனே நபி அவங்க சொன்னாங்க அந்த வல்ல தபுக்கி அந்த பெண் அழுதுகிட்டே இருக்கா. அக்பிருஹா நபி அவங்க மனசை திருப்திப்படுத்த சொன்னாங்க. அன்னஹா லா யதுகுலுஹா சொர்க்கம் போறல்ல ஏனெண்டா வகிய அஜூசுன் கிழவி கிழவர்கள் ஏன் சொர்க்கம் போறல்டா இன்னல்லாஹ தஆலா அல்லாஹ்வே சொல்றான் இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஆ ஃபஜஅல்னாஹுன்ன அபுகாரா உர்பன் அத்ராபா. இது சூரா வாக்கியாவுல வருது. ரசூலுல்லாஹ் என்னத்தை சொன்னாங்கண்டா நீங்க சொர்க்கம் போவீங்க எப்படி தெரியுமா, இளந்தாரியத்தான் போவீங்க. சுப்ஹானல்லாஹ். ஏண்டா சொர்க்கத்துக்கு கிழவர்கள் போக மாட்டாங்க. உண்மையில அதான் அந்த ஹதீஸுடைய நோக்கம். அதான் குமரிகளாத்தான் எல்லாரும் போவாங்க. பெண்ணா இருந்தா குமரியா போவாங்க, ஆனா இருந்தா யங்காக போவாங்க. அப்ப குர்ஆனுடைய வசனம் நாங்கள் அவர்களை புதிதாக படைத்துள்ளோம், அவர்கள் கன்னியாக ஆக்கியிருக்கிறோம், நேசிக்கக்கூடியவர்களும் சம வயதாக ஆகியும் இருப்பார்கள் சொர்க்கவாதிகள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜாஹிர் என்கின்ற ஒரு சஹாபி, இவர் கருப்பர், மிகவும் கருப்பது, பார்ப்பதற்கு முகம் கடும் அசிங்கமாக இருக்கும். இவர் ஒரு அடிமை. நபி அவங்க பிரயாணம் போகல ஏதாவது ஒன்றை காத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் வாங்கி சாப்பிட போவார். இவர் ஒரு நாள் மார்க்கெட்ல விற்கிறதுக்கு வந்துட்டார். விற்கிறதுக்கு வந்த உடனே இவரை வாங்குறதுக்கு யாருமே இல்லை. ஏண்டா இவர் மதிப்பை பார்த்தோன்னா கருப்பரு, அசிங்கமானவர், கடும் இதா இருக்காரு. ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு இவர் கூட்டாளி, நபி அவங்களுக்கு அதுதான் கொடுப்பாரு. இவர் இருக்காரு பின்புறமா ரசூலுல்லாஹ் போய் அவர் புடிச்சிட்டார். புடிச்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி இருந்த உடனே அவருக்கு திரும்பி கேள நபி அவங்க நகைச்சுவையா அவரை கட்டி பிடிச்சாங்க. இது நகைச்சுவை பாடம் தானே. கட்டி பிடிச்சோன்னு இவர் என்ன உடுங்க என்ன உடுங்க என்ன உடுங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் உட்பட திரும்பி பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிம்பி சென்னாரு. எனக்கு நாசமா போன எனக்கு மதிப்பே இல்லைன்னு சொன்னாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு சொன்னாங்க நீ எப்படியான நீ தெரியுமா, இறைவனுடன் மிகவும் மதிக்கத்தக்க மனிதனாக இருக்கிறாய் அப்பான்னு சொன்ன உடனே அந்த மனிதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோக்காவும் நடந்து புகழ்ந்துட்டு போனாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ ஒரு சின்ன ஒரு வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு இடர் நடந்துச்சு. அலி ரலியல்லாஹு கோயிலுக்கு போயிட்டாங்க. போய் இவங்க என்ன செஞ்சாங்கண்டா ஒரு பள்ளிவாசலுடைய அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு மணல் சேர்ந்த ஒரு பகுதியில் தூங்கினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. எங்க இந்த கேட்டோன்னா வாப்பா இப்படித்தான் சொன்னா நபி அவங்க போனாங்க. போன உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மண்ணில தூங்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அழைச்சாங்க தெரியுமா, மருமகனை. ஜோக் சொல்லக்கல அதை பொருந்திக்கொள்ற ஆளாகவும் இருக்கணும், சிலருக்கு சூடாயிடும். அது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் இவர் பொருந்துவார். நபி அவங்க கூப்பிட்டாங்க, அவரை பார்த்து அலிந்து கூப்பிடல, அவத்துராப் மண்ணின் தந்தையே வாங்க. உடனே அடிச்சு விழுந்து ஒளிம்பிட்டு அந்த மண்ணை தட்டிட்டு ஓடி வந்து ரசூலுல்லாஹ்க்கு முன்னால ஒண்ணுமே பேசல வீட்டை வைத்தாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய ஆக சிறந்ததோண்டா இருக்கு. அதே போன்று கண்ணியமானவர்களே நபி அவங்க சின்ன பிள்ளைகளோட புன்னகையாக இருப்பாங்க. எந்த அளவுண்டா வாய்க்குள்ள தண்ணி எடுத்து நபி ஸல்லல்லாஹு சின்ன பிள்ளைகிட்ட ரசூலுல்லாஹ் அப்படி நடந்து கொள்ளுவாங்க. அது மாதிரி நபி அவங்களோட அந்த பிள்ளைகள் ஹசன் ஹுசைனோட நபி அவங்க விளையாடுவாங்க. அநேகமான வாப்பமாரு உம்மமாரு இப்ப தொழில் செய்யறா ஜொப் செய்யறா, பிள்ளைகளோட விளையாட நேரம் இல்லை, பிள்ளைகளோட பேச நேரம் இல்லை, பிள்ளையோட கதைக்க நேரம் இல்லை, என்ன படிச்சாயின்னு கேட்க நேரம் இல்லை. பிள்ளைகளோட விளையாடணும். பிள்ளைகளோட விளையாடுற நீங்க எப்படி விளையாடணும்டா ஒரு சைட்ல மட்டும் விளையாடப்படாம். உதாரணம் போல போட்டு போட்டு பிள்ளை அடிக்க அடிக்க மட்டும் விளையாடப்படும். பிள்ளை அவுட்டாக்கையும் வச்சு அதையும் தாங்க வச்சு பிள்ளைய பழக்கம். அடிச்சுக்கிட்டே இருந்தாண்டா அங்க இன்னொரு இடத்த போய் அடிச்சுக்கிட்டே இருந்தாண்டா அவனுக்கு போல போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப ஒரு சைட்ல அவன் வெற்றியை மட்டும் காணப்படா, தோல்வியையும் பிள்ளைக்கு சமாளிக்கிற அளவுக்கு நாங்க ஜோக்குகளை நடந்து கொள்ளணும். அப்பான் பிள்ளையுடைய எதிர்காலம் நல்ல இருக்கும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கூட அடிக்கடி இருப்பவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க பூனையோட இருந்து கொண்டு இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைராண்டே வச்சுட்டாங்க, பூனையின் தந்தைன்னு வச்சுட்டாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஜோக்காக இருக்கு. அதே போன்று கண்ணியமானவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அடுத்த பாப் ரசூலுல்லாஹ்வுடைய தூக்கம். அவசரமா முடிச்சுக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம். இந்த தூக்கம் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தூக்கம் வந்து
ஒரு வினோதமான ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கும் போது நடந்து கொள்ற முறைகளை நாங்க பார்க்கலாம். அநேக மாணவங்களுக்கு தூக்கம் எப்படி தூங்கணும்னு தெரியும். ஏனென்றா தூக்கத்துல தண்ட உடம்புல இருக்கிற பார்ட்ஸ்கள் இருக்குத்தானே, அதெல்லாம் தூங்கும் போதுதான் கொஞ்சம் அமைதி பெரியுது, இயங்க ஆரம்பிக்கும். தூக்கத்தின் இல்லாத டைம்ல பார்ட்ஸ்கள் இயங்க ஆரம்பிக்கும். உதாரணம் ஒன்று சொல்றேன், பசித்தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது இஸ்லாம் ரசூலுல்லாஹ் காட்டியே தந்துட்டாங்க. அந்த தலைப்பை பேசுவாங்க, விஷயம் வரக்கல, தூக்கத்துக்கு வரக்கல பேசிட்டு போகலாம். பசித்தான் சாப்பிடணும் என்று மருத்துவம் சொல்லுது. இந்த ரசூலுல்லாஹ் இப்பயே காட்டிட்டாங்க. நபியுடைய சாப்பாட்டை நாங்க பார்க்கல, அரைவாசி அப்படியே சும்மா கிடக்கு. மாஷா அல்லாஹ், அதுக்கு நான் போகல. என்றாலும் ஏன் சொல்றேன்டா, ஒரு மனிதனுக்கு அதிகமான வியாதி வார்த்தை காரணம் என்னண்டா, பசிக்கிறதுக்கு முதல் சாப்பிட்டு இருக்கிறேன், வகுத்து நிரப்புற. அது ஆறு தெரியுமா, கோஜிக்க கொள்ள கூடாது. அடிக்கடி எந்த நேரமும் சாப்பிடுற மனிதன் அல்லாதான் சாப்பிடும், அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சகோதரர்களே பெரியார்களே, ஏனென்றா நம்முடைய உடம்புல இருக்கிற பார்ட்ஸுகள் சாப்பிட்ட உடனே அப்படியோ அந்த என்ஜினுக்கு கொடுத்தோன்னா அப்படியே அரைச்சி குடம்புக்கு கொண்டு வந்த உடனே திருப்பி பசிக்கும். பசிச்சா சாப்பிட்டா இந்த நோயும் வர மாட்டான். அடிக்கடி சாப்பிடுறதால, அடிக்கடி அசைக்கிறதால நோயில் வரும். இப்ப தூக்கம் ஒரு மருந்து, தூக்கம் ஒரு மருந்து. ஏண்டா டாக்டர்ஸ்மார்கள் சொல்லுவாங்க 6 மணித்தியாலும் ஒரு மணியும் தூங்கும்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய தூக்கங்கள் அப்படித்தான் இருக்கு. நபி அவங்க குரட்டை விட்டு தூங்குற சரித்திரம் ரசூலுல்லாஹ்க்கு இல்ல. நபி அவங்க கதைச்சிருக்கிறாள் விளங்கும், யார் கதைச்சிருக்கிறார், ரசூலுல்லாஹ்வோட தூக்கமாக இருக்கும். என்றாலும் எதை சொல்ல வாரண்டா, நாங்க தூங்கக்கல எங்களுடைய பார்ட்ஸுகள் எல்லாம் அமைதி பெறுது. அப்ப நாங்க 24 மணித்தியாலம் உழைக்கிறத இஸ்லாம் விரும்பல. ஓடி ஓடி திரிவாங்க, ராவைக்கெல்லாம் ஓடுவாங்க. இரவைக்கு சோறு இருக்கும், வந்து மூடி வச்சு மும்மட முகத்தையும் பார்க்க மாட்டாங்க, வாப்பட முகத்தையும் பார்க்க மாட்டாங்க, பிள்ளைல முகத்தையும் பார்க்க மாட்டாங்க, சுபோல வழியாகுவாங்க. இரவைக்கு 10 மணிக்கு வந்து அவடத்தையே தூங்கிட்டு அவடத்தையே படுப்பாங்க. சகோதரர்களே பெரியார்களே, அல்லாட்டி நீங்க அந்நேரம் சாப்பிடாம தூங்குற சிறப்பு. உடனே சாப்பிட்டு உடனே படுக்கிறது இருக்கிறவா, இது உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை. ரசூலுல்லாஹ் அப்படி நடக்கவே மாட்டாங்க தூக்கத்துல. எனவே இப்ப ரசூலுல்லாஹ்வோட தூக்கத்தை பார்த்தோம்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது தூக்கத்துக்கு ரெடியாகல முஹாசபத்துன் நஃப்ஸ். நபி அவங்க அந்த பெட்டுக்கு போனாங்களா, முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாசபா செய்வாங்க. முஹாசபாண்டா சுய விசாரணை. சுய விசாரணை ரசூலுல்லாஹ் செய்வாங்க. நாங்களும் சுய விசாரணை பழகிக்கொள்ளும். தொழுதோமா இல்லையா, என்ன செஞ்சோம், ஆருக்கு என்ன செஞ்சோம், நாங்க தாயை பார்த்தோமா, பாப்பாவை பார்த்தோமா, குடும்பத்திட்ட போனோமா, என்ன செஞ்சோம், இந்த மனைவி ஹக்க நான் நிறைவேற்றினேன்டா, எல்லாத்தையும் நாங்க யோசிக்கிற தூக்கத்துக்கு முன்னால யோசிக்கணும். ஏனென்றா தூக்கம் மவுத். அதனாலதான் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிப்பாங்க. நபி அவங்களோட வாழ்க்கையில தூங்கிட்டு இருக்கிற ரசூலுல்லாஹ் திடிச்சிட்டு எழும்புற 2 சந்தர்ப்பம் தான். நாங்க எப்படி எழும்புவோம் தெரியுமா, இது குறையாக பேசுறதுல நடைமுறையில் இருக்கிறத பேசுறேன். நாங்க வளவுக்கு வேலை செஞ்சுட்டு வந்து தூங்கக்கல, திடீர்னு தூங்கக்கல, கண் முழிபட்டா பில்ப்ரோவையும் சவளையும் வெளியால வச்சமா உள்ளுக்கு வச்ச ஏரியா, ஆறு கிளப்பிக்க போறான் ஏரியா, வாடா வளவுக்கு போயுமேல, டைமும் 10 மணி 11 மணி ஆகுது, பூட்டினமா இல்லி ஏரியா, கதவு திறந்து கிடக்கு போல. இதுதான் அநேகமான சிந்தனை என்ற உலகளாவிய ரீதியில் இருந்தா இப்படிதான் ஓடும். மம்பட்டிய வயலுக்கு எவ்வளத்தை புதைச்சோம், வளமையா புதைக்கிறா, வக்கடைக்கு கொஞ்சம் மங்கால, இன்றைக்கு எவ்வளத்தை இன்றைக்கு வக்கடைய நாளைக்கு இல்லை, சாமான் இல்லை. இதைத்தான் அதிகமாக நாங்க யோசிப்போம். ரசூலுல்லாஹ் தூக்கத்துல 2 திணுக்கிட்டு ரசூலுல்லாஹ் எழும்புவாங்க. முதலாவது என்னண்டா, நபிட வீட்டுல ஏதாவது ஹக்குகள் இருந்தா அதை சதக்கா செய்யலி என்று எழும்புவாங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் ஈச்சம்பழம், இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பணம் என்று வருது, இருந்த உடனே காரூல் நேரம் நபி அவங்க திடுக்கிட்டு எழும்புறாங்க. ஏண்டா அது ரிசோர்ஸ், வீட்டுல அது ஒரு இதா இருக்கு. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கும். அல்லாஹ் ரஹ்மத் செய்வனாக செலவழிங்க. சகோதரர்களே பெரியார்களே, இந்த பாடம் படிக்கிறதுல நாங்க நிறைய விடயங்கள்ல மாறணும். இப்ப நபி அவங்க எழும்பி சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டா, என்ன நீங்க திடீர்னு எழும்பின்னு? இல்ல வீட்டுல கொஞ்சம் இறுக்கி அதை எடுத்துட்டு வெளியால போறாங்க. அதுக்குரிய யாசகனிக்க சுபஹானல்லாஹ். அப்ப என்னண்டா அத அந்த ஹக்கு இருக்குமெண்டா அதை ரசூலுல்லாஹ் கொடுக்கலையே என்று ரசூலுல்லாஹ் கவலைப்படுவாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வோட தூக்கத்தை திணுக்கிட்டு எழும்புறது. அடுத்தது என்னண்டா, நபி அவங்களுக்கு சில நேரம் தூக்கம் போகாம இருக்கு.
அங்கேயும் ரசூலுல்லாஹ் உலவரத்துல இது செய்வாங்க. அது என்னத்துக்குன்னு பார்த்தா, குடும்பத்தில் 6வது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலையே, இன்னைக்கு அவற்றை போய் கதைச்சமே, 2ஆம் தரம் கதைச்சமா, சுபஹானல்லாஹ், 3ஆம் தரம் கதைச்சமா, நரகம்பி திருவாரே குடும்பமே, ஊ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நபியே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்க, கேள்வி இருக்கேங்கிறத பயந்துதான் ரசூலுல்லாஹ் போவாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்க ஒரு நாள் காருருள் நேரம், மழை பெஞ்சுக்கு இருக்கு, கடும் நேரம். காருருள்ங்கிறது தண்ட கை கூட விளங்காம சில நேரம் இருக்கும், கூட தான் காருருள், எதுவுமே விளங்க மாட்டோம். அந்த நேரத்தில் நபி அவங்க கவலையோடு ஒழும்பினாங்க. நபிட மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ் நீங்க திடீர்னு ஒழும்புறீங்க? இல்ல அபூ ஜஹீல்கிட்ட கொஞ்சம் போகணும். சுபஹானல்லாஹ். நபி அவங்க போய் இஸ்லாத்தை சொல்றாங்க, உதைச்சி தள்ளுறாரு சகோதரர்களை பெரியார்கள். அப்ப என்னண்டா, எதை சொல்ல வாரண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கக்கல திடீரென திடுக்கிறதெல்லாம் சமூகத்துக்காக வேண்டிட்டாங்க. சொந்த லாபத்துக்கு ரசூலுல்லாஹ் திடுக்கிட்டு எழும்பவே மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. மனைவியுடைய கவலையோ பிள்ளையுடைய கவலையோ ரசூலுல்லாஹ் கவலைப்படுறதை விட ரசூலுல்லாஹ் உம்மத்தை பத்தி கவலைப்படுறது கூட. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்துட்டு ஔராதுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. இது முக்கியம். நிறைய பேருக்கு கெட்ட கனவு வார, தூக்கத்துல தூக்கம் போறல்ல, புள்ளைகள் கீறிட்டு வாட்டு கத்துற, பிள்ளைகளோட எப்படி தூக்கத்துல பிள்ளைகள் கத்தினா என்ன செய்யணும் தெரியா, எல்லா நேரம் உலமாக்களை போட்டு கஷ்டப்படுத்துற, அசரத் புள்ள தூங்குவது இல்ல, அசரத் புள்ள தூங்குவது என்று சொல்ற, அதுக்கெல்லாம் மருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்க போறதுக்கு முதல் ஆமனர் ரசூல் இப்படியான குல்சூராக்கள் ஏதாவது அமல்கள் விட்டிருந்தா இதுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூர்ணப்படுத்துறதுதான் ஔராத். நபி அவங்க இதை சொல்லி இருக்கிறாங்க, ஆனா ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில இப்படியானதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சு காட்டியிருக்காங்க. அப்ப இது எங்களுக்கு எப்படி இருக்கணும்டா, நாங்க தூங்க போகக்கள எப்படி நடந்து கொள்ளணும், ஔராதுகளை நாங்க ஓதணும் கட்டாயம். ஆமனர் ரசூல் சூரா பக்ராவுல கடைசியில வருது, நாங்க ஓதிக்கொள்ளணும். அத வீட்டில அநேகமான பெட்ரூம்ல காட்சிப்படுத்தப்பட்ட போட்டோக்கள் இருக்கு, பூ அரிக்கும் அல்லது ஏதாவது ஒன்று அரிக்கும், அதையெல்லாம் இருக்கிறத விட மாஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லித்தார், இந்த பாடத்தின் ஊடாக சொல்லித்தாரன் வைட், அதாவது இதுல அழகான ஒரு ஷீட்ல ஆமனர் ரசூல் எழுதுங்க, எழுதி ஒட்டுடுங்க. இங்கால குல்சூரா முனை ஒட்டுடுங்க. இங்கால பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம்ங்கறத ஒட்டுங்க. இப்படி எல்லாம் நீங்க எழுதி ஒட்டிட்டீங்களா, இது உங்களுக்கு ஒரு ஞாபக மூட்டலாக இருக்கு. போன் எடுக்காம தூங்க மாட்டீங்க, கடும் ஞாபகம். எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து ஒன்றும் பார்க்க மாட்டா போன்ல, தலானில படுத்துக்கு தான் போனை தள்ளுற, அப்படியே தள்ளிட்டு அப்படியே நித்திர வரக்குள்ள போன் நெஞ்சில கிடக்கும். எப்படி கடைசா மௌத்தானாரோ அந்த நிலைமையில வெளிப்பாட்டப்பட போகிறார். அதனால சகோதரர்களை பெரியார்களே, ஔராதோட தூங்குறதுக்கு நாங்க நியத்து வைக்கணும். அப்ப இதுகளை எழுதி நம்முடைய பெட்ரூம்களை நாங்க ஒட்டிட்டோம்டா, மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு சந்தர்ப்பம், பெண்களும் வந்திருக்கிறாங்க, ஒட்டிட்டீங்களா எங்களுக்கு பெரிய ஒரு ஹைரா இருக்கும். தூங்க போகக்கள கடைசியாக அதை பார்த்துட்டு அதை ஓதிட்டு எங்களை பார்க்கறதை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஆவது ஏதோ அடிப்படை கடைசியா தலையை வைக்கல இந்த ஔராதுகளை ஓதிட்டு தலையை வைக்கிறதின் ஊடாக நாங்க மௌத்தானாலும் சில நேரம் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். அதான் சொல்லுவா, ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் இடத்துல கிடைச்சு. ஆமனர் ரசூல் கடும் சூறாக்கள், அல்லாஹும்ம அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على هديك ووعدك ما استطعت واعوذ بك من شر ما صنعت وابوء لك بنعمتك علي وابوء لك بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. இவருக்கு இதை ஓதித்தாரண்டா சகோதரர்களே பெரியார்களே, இவர் மௌத்தானாலும் இவர் ஷஹீதுடைய அந்தஸ்து வருவார். அதனால ஔராது ஓதாம அல்லாஹ் பாதுகாக்கணும், தூங்கிடாதங்க. இது அல்லாஹுடைய தூதருடைய ஆகப்பெரிய ஒரு முக்கியமானது. அடுத்தது குல்சூராக்கள் ஓதிக்கங்க, மாஷா அல்லாஹ் 3 குல்சூராக்கள் ஓதிக்கங்க. அதே போன்று ஆயத்துல் குர்ஸ் மிக முக்கியம். ஆயத்துல் குர்ஸையும் மாஷா அல்லாஹ் நீங்க ஓதிட்டு தான் நீங்க உங்களோட தூக்கறைய நீங்க தலைய வைக்கும். இப்ப நபி அவங்க இதெல்லாம் ஓதுவாங்க. இதெல்லாம் ஓதிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்க போகக்களை என்ன செய்வாங்கண்டா, முறை ஒண்டிருக்கு. நிறைய பேரு சாப்பிட்டு போட்டு இன்ஜின் அங்க வேலை செஞ்சுக்கி இருக்கும், அதுக்கு இடம் கொடுக்காம அடுத்த இன்ஜினை பயன்படுத்துவாங்க, மல்லாக்கா படுப்பாங்க.
மல்லாக்கா படுத்தா என்ன நடக்கும்டா, அந்த சாப்பாடு என்ன செய்யும்டா, திண்ட சாப்பாடு திருப்பி அதாவது ஆரம்ப அந்த இதுக்குள்ள வரும். வந்தா அடிப்பாரு கொரக்க, மற்றவரையும் படுக்க விட மாட்டார். கொரட்டை அடிக்கிற அது பழக்கம் சொல்லுவார். அது பழக்கம் இல்லை. தூங்குற மாதிரி தூங்கினா கொரட்டைக்கு மருந்து கட்டலாம். தூங்கின மாதிரி தூங்கினா சிறப்புகள் இருக்கு அந்த தூக்கத்தில். அந்த உடம்பில் இருக்கிற பாட்சுகள் 2 நேரத்திலையும் கஷ்டப்படப்படா. அதான் சொல்லவா, 2 நேரத்திலையும் கஷ்டப்படப்படா. அது நிம்மதியாக இருக்கிற நேரம் இருக்கு. அந்த நேரம் அதை விடுறன்னு சொன்னா நாங்க நிம்மதியாக இருக்கிறதுக்கு அந்த இன்ஜினை விடுறதுக்கு தூக்கத்துல மருந்து இருக்கு. ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்க. எப்படியான மருந்துண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கண்டா, வலது கை எடுத்து வலது கன்னத்துல தூக்கி வைப்பாங்க. ரசூலுல்லாஹ் தூக்கி வச்சா அது எப்படி வைக்கிற, வலது கன்னத்துல வைக்கிறனா அப்ப தூக்கத்துக்கு ஒரு மாற்றம் முடியும். வலது கன்னத்துல வைக்கிறண்டா அது எப்படி வைக்கிற, வச்ச உடனே தூக்கம் எங்களுடைய படுக்க அந்த இருப்பு மாறும். வலது கன்னத்துல வச்சு ரசூலுல்லாஹ் கிழிஞ்சாங்கண்டா இடது கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொடை பாகத்துல ரசூலுல்லாஹ் அப்படி வச்சுக்குவாங்க கையை. நபி அவங்களுடைய தூக்கத்துல ரசூலுல்லாஹ்வுடைய கால் மிகவும் நீண்டமாக இருக்கிற அந்த நிலைமை குறையும். நபி அவங்க என்ன செய்வாங்க, காலை கொஞ்சம் இழுத்துடுவாங்க, சாடைய கொஞ்சம் அந்த 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 முழங்காலுக்கு பிற்பகுதியில் இருக்கிற அவலத்தையும் நபி அவங்க லேசா இழுப்பாங்க. இழுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி வைப்பாங்க. வச்சுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா பெரும் ஒரு மாம இருந்துச்சு. அல்லாஹும் அவராதெல்லாம் ஓதிட்டு இப்படித்தான் கையை வைக்கணும் பெட்டில். இப்படி வச்சுட்டு தூங்கினா எங்களுடைய தூக்கத்தில் சிறப்பிருக்கு. என்ஜினுக்கு கொடுக்கக்கூடிய உடம்புல இருக்கிற உள் பாட்சலுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது, பெரும் மருந்து இருக்கு. அந்த தூக்கம் எங்களுக்கு ஆரம்பத்தில் வரமாட்டாது. இப்படி பழகிட்டா பழகிறதுக்கு ஆரம்பிச்ச வேண்டாம். ஏதோ எப்படியெல்லாம் பழக்கிருக்கோம், என்னத்தையெல்லாம் செஞ்சிருக்கோம், என்னையெல்லாம் செஞ்சிருக்கோம். பழக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் ஸ்டைலா வாங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி தூங்க பாருங்க. அப்படி தூங்கினா கெட்ட கனவு கூட வார வீதம் குறையும். அநேகமானவர்கள் தூக்கம் போறது, தூக்கம் போகாததுக்கு எத்தனை பேர் தூக்க மாத்திரை போடுறாங்க. நிம்மதிங்கிறது தான். தூக்கம் போகலண்டா அதை விட ஒரு 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 நிம்மதியானது ஒன்றுமே இல்லை. தூக்கம் போகல, மனுஷனுக்கு தூக்கம் போகணும் தலையில வச்சு. அப்ப என்னண்டா, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹையான்னு சொல்றதுக்கு முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க, அல்லாஹும்ம கினி அதாபக், பாடமாக்கிக்கங்க. அல்லாஹும்ம கினி அதாபக் யௌம தபஅது இபாதக், துபாத் உண்டாலும் பரவாயில்லை, தபஅது இபாதக், உன் அடியார்களில் உயிர் கொடுக்கும் நாளில் என்னை உன் தண்டனையில் இருந்து பாதுகாப்பாயாக என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஓதுவாங்க. ஓதிட்டு தான் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹ்யா, யா அல்லாஹ் உன் பெயர் கொண்டு நான் மரணிக்கிறேன், அதே மாதிரி நான் எழுப்பாட்டுகிறேன், அதாவது உன் பெயர் கொண்டு நான் எழும்புகிறேன். ஏனென்றா சகோதரர்களே பெரியார்களே, நித்திர சிறு மௌத்து, நித்திர தூங்கிட்டோம்டா எங்களுக்கு உயிர் அல்லாஹ் இடத்துல போகுது. போய் உயிர் அல்லாஹ் இடத்துல போய் போகவா நிக்கவான்னு கேட்க அல்லாஹ் சொல்லுவான், போண்டா எழும்புவோம், நில்லுண்டா மௌத். இதுதான் அந்த தூக்கத்திலே அந்த துவாட அர்த்தம். அதுதான். இதை நாங்க விளங்கிட்டோம்டா, இந்த துவாட கருத்தை விளங்கிட்டோம்டா அப்படியும் இப்படியும் படுக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் வரமாட்டாது. தூங்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில கனவுகள் கண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் புகழுவாங்க. சில நேரம் நபி அவங்க திடீர்னு எழும்பி அந்த கனவுக்கு ஷுக்ர் யா ரசூலுல்லாஹ் நிறைவேற்றுவாங்க, தொடுவாங்க ரசூலுல்லாஹ். ஏனென்றா ரசூலுல்லாஹ்க்கு கனவெல்லாம் ஒரு வகைதான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ரசூலுல்லாஹ் கனவெல்லாம் வகை. நபி அவங்க கனவு எப்படி காணுவாங்கண்டா, ஒரு நாள் அதாவது கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கருப்பு மனிதர், உங்களுக்கு தெரியும், ஹபசி அடிமை. இவர்கிட்ட வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலால் இரவு தூக்கத்துல உங்களோட சொர்க்கத்தை கண்டேன். அல்லாஹ் அக்பர். அப்ப பிலால் ரலியல்லாஹு சந்தோஷப்பட்டாங்க. யா ரசூலல்லாஹ் இந்த சொர்க்கத்தை பார்த்தீங்களா? உள்ளுக்கு போய் பார்க்கலையா யா ரசூலுல்லாஹ் கேட்டதுக்கு நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட உத்தரவு இல்லாம உள்ளுக்கு போகலாம் பிலால், ஆனா உங்களோட சொர்க்கத்தை கண்டேன். அதே மாதிரி நபி அவங்க சஹாபாக்களை சொர்க்கத்தில் இருக்கிறதா ரசூலுல்லாஹ் காணுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கண்டிருப்பாங்க. இப்படி சகோதரர்களே பெரியார்களே, நலவு கூடுதலாக வரும். கெட்ட கனவு வந்துட்டண்டா நபி அவங்களுக்கு, சகோதரர்களே பெரியார்களே, ஔராதுகள்ல அதாவது நாங்க எங்களோட கெட்ட கனவுகள் வந்துட்டண்டா நாங்க உடனே என்ன செய்வோம்டா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு நாங்க மத்த பக்கம் கிரியை எங்களுடைய தூக்கத்தை நாங்க கொஞ்சம் ரசூலுல்லாஹ் கிப்லா பக்கம் தூங்குவாங்க, கொஞ்சம் சளிஞ்சி அதே கிப்லா விட்டு கொஞ்சம் நகர்ந்து நாங்க தூங்க பார்க்குறது.
அப்படி இல்லாட்டிட்டாங்க கணவன் மனைவி தூங்கக்கல அவ வஞ்சாலை நாம் அங்கே தூங்கினா மஷா அல்லா ஒரு சிறப்பம்சமாக எங்களுக்கு கொண்டாரு. அது கெட்ட கனவு வந்தா அப்படி நாங்கள் நடந்து கொள்ளலாம். கெட்ட கனவு வந்தா பாதுகாப்பு தேடிக்கொள்ளணும். அந்த பாதுகாப்பு கெட்ட கனவு வந்துட்டா திடீரென்று யாற்றையும் போய் சொல்லப்படாது. அவசரமா முடிச்சு கொள்றேன். திடீரென்று போய் யாற்றையும் சொல்லப்படாது. ஏனண்டா கனவு கண்டுட்டு உதாரணத்துக்கு ஒருவர் என்ன பாம்பு கனவுண்ட கண்டுட்டார். கண்டு போய் நான் இப்படி ஒரு பாம்பு கண்ணை என்ன விரசுது அல்லாஹ் கவனமாயிரி எங்க வட்டைக்கு போறா எங்க கொத்த போதிரி உனக்கு இந்த சொல்றாட்ட கனவு சொல்லப்படாது. கனவு யாற்ற சொல்லணும்டா கனவு படிப்பின தெரிஞ்சவங்க ஆலிம்கள் சிறந்தவங்கள்ட்ட போய் நான் இப்படி கனவு கண்டா அவர் அதுக்குரிய அழகான முறையை சொல்லி தருவாரு. மாஷா அல்லா நீங்க பயப்பட தேவையில்லை, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், நீங்க சதக்காக்க கொடுங்க. மாஷா அல்லா நல்ல கனவு வந்தா அதையும் நல்லவர்கிட்ட சொல்லுங்க. திடீரென்று உனக்கு மட்டும்தான் இப்படி கனவு வார என்று சொல்றாக்கள்கிட்ட அறப்படிக்கிறாட்ட கனவை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பக்கல அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை புகழ்ந்து அஹ்யானா யா அல்லாஹ் பஅதமா அமாதனா மரணத்தின் பின்னர் எனக்கு நீ அழகான அதாவது தூங்கி எழும்புகின்ற அஹ்யா உயிரை தந்தாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து விட்டு வ இலைஹின் நுஷூர் மறுமையை நோக்கி செல்வது அவனிடமே ஆகும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இன்று 4 பாடங்கள் படித்திருக்கிறோம். இந்த 4 பாடங்களும் எனக்கு தந்த தலைப்பாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்ய வேண்டும். நீங்கள் எல்லோரும் உட்கார்ந்து இருந்தீர்கள். இதற்குரிய கூலி நாளைய கியாமத் நாளையிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத் நிச்சயம் இதை எடுத்து நடந்தால் கிடைக்கும். ஏனென்றா ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் கிடைக்கிறதுக்கு பெரும் பாக்கியம் என்னென்றா நபியை போல அந்த உலகத்துல வாழ்நாள்ல நடந்துடும். அதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஒரு ஏற்பாடு செய்து அல்லாஹு தாலா மீண்டும் சொல்றேன் கண்ணியமான ஹஸரத் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். உலமாக்களை கூப்பிட்டு பேசி இப்படியான ஒரு நற்சிந்தனையை தந்தார்கள். நலவு இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தை வழங்கணும். எனவே நாளை கியாமத் நாளையிலே ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் பெற்றவர்கள் அல்லாஹ் எங்களை ஆக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மத். அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா துனூபனா வ خطايانا كلها يا رب العالمين. اللهم نشنا وجبرنا واهدنا لصالح الاعمال والاخلاق انه لا يهدي لصالحيها ولا يصرف سيئها الا انت. யா அல்லாஹ் சங்கையாளனே கிருபையாளனே, உன்னை தவிர சக்தியாளன் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. யா அல்லாஹ் நீ தனித்தவனாக இருக்கிறாய். யா அல்லாஹ் இணை துணை அற்றவனாக இருக்கிறாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் கடைசி தூதரை தந்த ரப்பாக இருக்கிறாய். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான். யா அல்லாஹ் நபியை பின்பற்றுகின்ற சமூகமாக இருக்கிறோம். யா அல்லாஹ் நபியுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை பின்பற்றுகிறோம். யா அல்லாஹ் நாளைய கியாமத் நாளையிலே நபியுடைய ஷஃபாஅத் கிடைக்க வேண்டும் ஆசையோடு இருக்கிறோம். யா அல்லாஹ் இந்த சபையை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் ஆண்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் பெண்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் வயதானவர்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் காபாவை தரிசித்தவர்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் ஆலிம்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் சின்னம் சிறிய பாவம் செய்யாத சிறார்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான். யா அல்லாஹ் நாங்கள் எல்லோரும் தியாகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறோம். யா அல்லாஹ் நோய்களோடு உட்கார்ந்து இருக்கிறோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் பல வியாதிகளோடு உட்கார்ந்து இருக்கிறோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் நபியுடைய இந்த ஷஃபாஅத்தை நாங்கள் முன்னோக்கியவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ் நபியுடைய இந்த மாதத்திலே நபியை பற்றி விளங்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கிறோம். யா அல்லாஹ் உள்ளத்திலே மாற்றத்தை தருவாயாக. யா அல்லாஹ் வாழ்க்கையிலே மாற்றத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நபியுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை பின்பற்றுகின்ற பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நபியை பற்றி அதிகம் படிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நபியின் மீது அதிகம் செலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் யார் நபியின் மீது செலவாத்து சொல்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் மீது செலவாத்து சொல்கிறாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் உனது நபியை கனவில் காணுகின்ற பாக்கியங்களை தருவாயாக. யா அல்லாஹ் நபியுடைய ஷஃபாஅத் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் கபரிலே நீ யா அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு யா அல்லாஹ் நபியுடைய யா அல்லாஹ் கேள்வியும் இருக்கிறது. யா அல்லாஹ் அந்த நேரத்திலே தட்டு தடுமாறு இல்லாமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எல்லோரையும் பாக்கியங்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.